ஓம் சாந்தி. ஆழ்ந்த சிந்தனையின் புரட்சி 15வது நாள். அவ்யக்த முரளி 19 பிப்ரவரி 2012. சிவ ஜெயந்தி. சிவ ஜெயந்தியை ஏன் வைரத்துக்கு ஒப்பான ஜெயந்தின்னு சொல்லப்படுது? ஏன்னா பதில், இது தந்தையும் பிராமண குழந்தைகளும் இணைந்த கூட்டு தெய்வீக பிறந்த நாள் ஜெயந்தி ஆகும். இரண்டாவது கேள்வி, இந்த தெய்வீக பிறவியின் அடிப்படை என்ன? யக்ஞத்தின் உருவாக்கமும் பிராமண குழந்தைகளின் பிறப்பும். மூன்றாவது கேள்வி, தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான பரஸ்பர வாக்குறுதி என்ன? அதுக்கு பதில், ஒன்றாக இருப்போம், ஒன்றாக செல்வோம், ஒன்றாக ராஜ்யம் செய்வோம். அடுத்தது, வதனத்தில் அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் என்ன செய்தி கொடுத்தாங்க? வீட்டின் கதவை திறக்கும் தேதியை கேட்டார்கள். அனைவரும் ஒன்றாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்தாங்க. ஐந்தாவது கேள்வி, வீட்டின் கதவை திறக்கும் முக்கிய சாவி என்ன? எல்லையற்ற வைராக்கியம். அது எப்படி வரும்? அதை கொண்டு வரணும். அதுக்கு முதலாவது ஸ்வாத்தியாயம், அதாவது படிப்பு. இந்த உலகத்தை பற்றி படிப்பு, தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய படிப்பு, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை பற்றிய படிப்பு, அதன் அனுபவங்களை பற்றிய படிப்பு, புத்தகங்களை பற்றிய படிப்பு, மகான்களின் வாழ்க்கையை பற்றிய படிப்பு. அப்போ வைராக்கியம் எப்ப வரும்? படிப்பு இருந்தா வரும். இரண்டாவது, இன்ப புலன்களின் குறைபாட்டை பார்ப்பது, அதாவது புலன் இன்பத்தின் மீது குறை காணும் பார்வை. புலன் இன்பத்தின் இயல்பு என்ன? புலன் இன்பங்களால் என்ன நடக்குது? சுகம் கிடைக்குது. ஆனா மிகவும் குறைந்த சுகம், அதிகமான துக்கம். ஒவ்வொரு புலன் இன்பமும் தன்னுடைய ஒரு ஏக்கத்தை விட்டு போகுது, கொடுத்துட்டு போகுது. ஒரு அடிமைத்தனம், ஒரு பழக்கம், ஒரு அமைதியின்மை, புலன் இன்பங்களின் குறைகள், நோய்கள். புலன் இன்பத்தின் சுகம் இவ்வளவு மலிவானது அல்ல, அது தங்களுடன் நோய்களையும் கொண்டு வருது. ஆகவே குறை காணும் பார்வை. மூன்றாவது, இடங்கள். எந்தெந்த இடங்கள்? குறைந்தபட்சம் 12 இடங்களை சொல்லுங்க. உலகத்துல மனம் ஒட்டி கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டுதல் மிகவும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா எந்த இடங்களுக்கு போகணும்? மைக்க கொடுங்க. எந்த இடங்களுக்கு போகணும்? வைராகத்தை உருவாக்கும் இடங்கள். முதல் இடம் சவக்கிடங்கு. அது அனைவருக்கும் முடியாது. அடுத்தது சுடுகாடு. அடுத்தது இன்னும் சொல்லுங்க. மருத்துவமனை, முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம், மருத்துவமனையில தீக்காயம் அடைஞ்சவங்களுடைய பிரிவு, பர்ன் வார்டு. இந்த இடங்களுக்கு சென்றோம் அப்படின்னா மனம் வைராக்கியம் அடையும். ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம், இறைச்சி கூடம். இந்த உலகத்தின் மீது பெரிய பாவம் என்னன்னா மற்ற உயிரினங்களை கொன்று சாப்பிடுறது. மற்ற உயிரினங்களை சாப்பிட்டுட்டு பிறகு இறைவன் கிட்ட கோவிலுக்கு போய், ஓ இறைவா எனக்கு உதவி செய்யுங்க, என் குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் ஒருவர் இருக்கிறாரா? அப்படி இருக்க இறைவன் உதவி செய்வாரா? மற்றவர்களிடம் இரக்கமின்றி நடந்துட்டு நமக்காக இரக்கம் கேட்பவர்கள் ஒரு உயிரினத்தை கொல்வது மிக கொடிய குற்றமாக கருதப்படுது. ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு, இந்த பள்ளத்தாக்கில் மேய்ந்து கொண்டிருக்கும் மாடுகளையும் ஆடுகளையும் கொன்று சாப்பிடுவதை நான் கண்டிக்கிறேன். ஆனால் என் மீது இரக்கம் காட்டும் அந்த சக்தியால் நான் அவர்கள் மீது இரக்கம் காட்ட கற்றுக்கொள்கிறேன். என் மீது ஒரு சக்தி இருக்கிறது, அந்த மேலான சக்தி என் மீது இரக்கம் காட்டுகிறது. அதனால் நானும் அவர்கள் மீது இரக்கம் காட்ட கற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என்னை விட மேலான சக்தி என் மீது இரக்கம் காட்டுகிறது அப்படின்னு எழுதியிருக்கார். இறைச்சி கூடம். அங்குள்ள மக்கள் எவ்வளவு உணர்வற்றவர்களா, எவ்வளவு இரக்கமற்றவர்களா. அங்கும் சென்று என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த உலகத்தின் மீது, இங்குள்ள மக்களின் மீது வைராக்கியம் வரும் இதெல்லாம் போனோம்னா.
இந்த இறைச்சி கூட, மருத்துவமனை, தீக்காய் பிரிவு, சுடுகாடு, சவக்கிடங்கு, குடிசை பகுதி, உலர்ந்த மரங்கள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். சிறைச்சாலை, அங்க என்ன மன வருத்தத்தோடு இருப்பாங்களே மக்கள். ஒரு சிறிய தவறு, நம்மளோட ஒரு சிறிய தவறு பெரிய தண்டனை, உன் முழு தோட்டத்தையும் எரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது முதலில் எதிர்மறை இடங்கள். நேர்மறை இடங்களோட பட்டியலும் இருக்கு. இதெல்லாம் எதிர்மறை இடங்களுடைய பட்டியல். சண்டை சச்சரவு நடைபெறும் இடங்கள், சண்டை சச்சரவுகள், நீதிமன்றங்கள், அங்க உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் மாறிட்டே இருக்கும். இன்னும் எந்த இடங்கள்? இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்ட இடங்கள், மக்கள் துடிச்சிட்டு இருப்பாங்க, மிகுந்த மன வேதனை அனுபவிக்கக்கூடிய இடங்கள். அங்க என்ன அழகு இருக்கும், எந்த உடல் சுகம் தரும்? அங்க உண்மை தன் முழுமையான நிர்வாண வடிவில் நிற்கிறது. அப்படிப்பட்ட இடங்கள் என்னென்னது? பேரழிவு, இயற்கை விபத்து, போர்க்களம். எங்க போலாம்? போர்க்களத்துக்கு போவீங்களா? குஷ்டரோக மருத்துவமனை, பார்டர், எல்லைப்பகுதி, அங்கேயும் போகலாம். விபத்து நடந்த இடம். தினம் தினம் எங்க போகிறது? எப்போதாவது எங்காவது. வீட்டிலேயே பல விபத்துகள் நம்ம முழு நாளும் நடந்துட்டு தான் இருக்கு. வீட்டிலேயே கொஞ்சம் சாட்சியா இருந்து பார்த்தோம் அப்படின்னா, விவாகரத்து பெற்ற கணவன் மனைவி வாழ்க்கையை பாருங்க. கணவன் என்ன சொல்வாரு? எனக்கு உன்னிடம் ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மனைவி சொல்லுவாங்க, அப்ப எனக்கு உன்னை விட குறைவா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நான் உனக்காக உலகம் முழுவதையும் விட்டுடுறேன், உலகம் முழுவதும் சண்டை போடுறேன் அப்படின்னு கணவன் சொல்றார். ஆனா நீ என் கூட மட்டும்தான் எப்போதும் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க மனைவி. நீதானே என்னோட உலகம், ஆகவே உலகத்தை நடுநிலையுடன் சாட்சி பாவத்துடன் பாருங்க. அப்ப வைராகியம் உறுதியாகும், வைராகியம் வலுப்படும். தன்னுடைய வைராகியத்தை நாளுக்கு நாள் வலுப்படுத்தணும். உலகத்துடன் ஒட்டி கொண்டிருக்கும் மனதின் உலகத்துடனேயே ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா? முன்பு ஆத்மாவாக இருந்தான், இப்போ உடலாக இருக்கிறான். ஒரு காலத்துல நம்ம ஆத்மாவாக இருந்தோம், இப்போ உடலாகி விட்டோம். ஆத்மா என்னாகி விடுச்சு? உடல். நேற்று நடந்த விஷயம் போல, நேற்று வரை ஆத்மா இருந்தோம், ஆத்மாவாக வாழ்ந்தோம். ஆனா இப்போ ஆத்மாவாக இல்லை, இப்போ உடலாக இருக்கிறோம். கதைகளின் முடிவில் வருவது போல அதன் பிறகு அவங்க முடிவில்லாத காலம் வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. அதன் பிறகு அவங்க மீண்டும் ஆத்மாவாகி விட்டார்கள். இதுவரை உடல் உணர்வில் இருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஆத்ம உணர்வுல ஆயிடுறோம். கும்பமேளா, வைராகியம், இங்கெல்லாம் நேர்மறையான வைராகியம் வருது. அங்க போனாதான் அது நேர்மறையா இல்ல எதிர்மறையான்னு தெரியும். இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய இடங்கள், அப்பப்போ முறையாக சென்று வர வேண்டிய இடங்கள். உலகத்தின் மீது ஒட்டுதல் அதிகரிச்சிருச்சுன்னா மனநல மருத்துவமனைக்கு சென்று வாங்க. ஒருவரின் உடல் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவரு மனம் உடைந்திருக்கிறாரு, மிகவும் மனமுடைந்திருக்கிறார். மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர், எண்டோஜீனியஸ் டிப்ரெஷன். கணவர் மிகவும் ஒத்துழைப்பவர், மனைவி ஒத்துழைப்பவர், குழந்தைகள் மிகவும் நல்லவங்க, வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தும் மனச்சோர்வு, இருந்தும் அமைதியின்மை, இருந்தும் தூக்கம் வரல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த மனச்சோர்வு ஏன் அப்படின்னு தெரியல. இருந்தும் மனச்சோர்வு இருக்கு, மிகவும் ஆழமான மனச்சோர்வு. எவ்வளவு ஆழமா இருக்கு? தொடர்ந்து தற்கொலை எண்ணங்கள் வருது. செத்துடணும், சாகி செத்து போயிடணும் அப்படின்னு எண்ணம் வருது. இதுதான் இந்த உலகத்தோட நிலை. இங்க 4 பக்கமும் என்ன இருக்கு? துக்கம், அநித்தியம், அசுகம், லோகம். துக்கம் என்பது துக்கம்தான், ஆனா சுகம் அப்படின்னு தோன்றுவது துக்கம்தான். துக்கவாதம் அல்ல, இது சத்தியவாதம். துக்கமாக இருப்பது துக்கம்தான், ஆனா சுகமாக தோன்றுவது வெறுமனே தோன்றுது, அது உண்மையில இல்லை, ஒருபோதும் இருந்ததே இல்லை. அந்த துக்கத்தை சுகம் அப்படின்னு நம்ம நினைச்சதே
நமது மாயை. அப்படியானா வைராகியத்தை உருவாக்கும் முதல் முறை அப்படின்னு சொல்லப்பட்டது ஸ்வாத்தியாயம். இரண்டாவது முறை புலன் இன்பத்தின் குறைகளை பார்ப்பது, புலன்களின் சுகம், அனுபவிக்கும் போகங்கள், இதெல்லாம் குறைகளை பார்ப்பது. மூன்றாவது இடங்கள்னு சொன்னோம், பல்வேறு இடங்கள். எதிர்மறை இடங்கள் பட்டியல் பார்த்தோம். இப்ப நேர்மறை இடங்கள் என்னென்ன? மதுபன், சேவை மையம், கோவில், இயற்கை, சத்சங்கம், ஏகாந்தம், ஏகாந்த சிந்தனை, ஏதாவது ஒரு குகை, மலை, இயற்கை உள்ள அனைத்தும், கடல், மலை, குகை, நதி, அருவி, எல்லாமே நேர்மறையான இடங்கள். கலை அரங்கம், ஏதாவது ஒரு கலை நடைபெறும் இடம், இசை, தர்மாத்மாக்கள் இருக்கும் இடம், தர்மாத்மாக்களின் வாழ்க்கை, மேலும் ஆசிரமம், எந்த ஆசிரமா இருந்தாலும், கோவில், மடம், நூலகம், இந்த இடங்களை பத்தி தான் பேசப்படுது. உயர்ந்த மலை, இயற்கையில் உள்ள அனைத்தும், பள்ளி, ஏதேனும் ஒரு மலை வாசஸ்தலம், கல்வி நிலையம், அதுக்கப்புறம் நினைவு. நான்காவது நினைவு, 4 விஷயங்களின் நினைவு. பிறப்பு, மரணம், முதுமை, நோய். பிறப்பை நினைவு செய்வது, மரணத்தை நினைவு செய்வது, முதுமையை, அப்புறம் நோய்களை நினைவு செய்வது. மக்கள் துன்பப்படுறாங்க, இதுதான் உலகத்தின் நியதி. அனைவரும் இந்த வழியாதான் போறாங்க, பிறப்பு, மரணம், முதுமை, நோய். இதெல்லாத்தையும் பார்ப்பது, தூரத்திலிருந்து பார்ப்பது இந்த உலகத்தின் மீது வைராகிய உணர்வை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை பார்த்தாலே இயல்பாகவே வந்துடும். அதுக்கப்புறம் சுய தர்மத்துல நிலைச்சிருப்பது. நம்முடைய தர்மம், நம்முடைய சாதனை என்ன நடக்குது? நான் ஆத்மா. நேற்று 500க்கும் குறைவா செய்தவங்க கையை உயர்த்துங்க. 500 முறை செய்ய 20 நிமிடங்கள் தான் வேணும். அதுக்கும் குறைவாகவே தான் ஆகும். காலை முதல் இப்ப வரை 500 முறை ஆகியிருக்கும். சாதனை ஒன்றுதான். இன்று சாதனையின் 3வது நாள். ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை வேண்டும்? குறைந்தபட்சம் 500. காலை 6 மணிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரை இந்த கேப் விட்டு செய்யறதுதான் அவசியம். அதுதான் முக்கியமான விஷயம். வேறு எதையும் சேர்க்கக்கூடாது. நான் ஆத்மா, எந்த சிறப்பு பெயரும் வேண்டாம், எந்த சுயமரியாதை பட்டமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் ஆத்மா. எத்தனை முறை? 500 முறை. 500 கொஞ்சம் குறைவாயிடுச்சு. சில நாட்களுக்கு பிறகு இதை அதிகப்படுத்துவோம். இப்ப 500 மட்டும் போதும். இது மிகவும் குறைவுதான். 500 ஒரே தடவையில செய்ய வேண்டாம். அது வேகமாவும் செய்யக்கூடாது, மெதுவா செய்யணும், அன்போடு செய்யணும், அமைதியா செய்யணும். நான் ஆத்மா இப்படி சொல்லிட்டே ஆத்மாவின் 5 வடிவங்களை மனக்கண்ணுல பார்க்கணும். அந்த 5 வடிவங்கள் என்னென்ன? முதல் ஜோதி, இரண்டாவது பிந்து, நட்சத்திரம், வைரம், விதை. ஆத்மாவை பார்த்து மனக்கண்ணுல கொண்டு வரணும். குறைந்தபட்ச சாதனை எத்தனை முறை? 500 முறை. 24 மணி நேரத்துல 500 முறை பண்ணியிருக்கணும். முதல்ல விழித்தவுடன் 25 முறை சொல்லுங்க. அப்புறம் நான் ஆத்மா அந்த மனக்கண்ணாடியில பார்க்கணும். கண்ணாடி முன்ன போகும்போதும் நான் ஆத்மா பயிற்சி செய்யலாம். சாப்பிடும் போது செய்யலாம், குளிக்கும் போது, நடக்கும் போது, துணி துவைக்கும் போது, ஆடை அணியும் போது. இது ஆடைகளின் ஆடை. நான் ஆத்மா, என் உடல் இந்த ஆடை, இந்த ஆடைகள் ஆடைகளின் ஆடை. எப்படி இந்த உடல் ஆத்மாவுக்கான ஒரு ஆடையோ அது போல இந்த ஆடைகள் உடலுக்கான ஆடைகள். 2வது ஆடை. அடுத்து எழுதும் போது நான் எழுதுறேன், பகவான் என் கையை பிடிச்சு என் பாக்கியத்தை எழுதுறாரு. அடுத்து குளிக்கும் போது, நடக்கும் போது அதிகமா பயிற்சி செய்யலாம். ஒவ்வொரு அடியிலும் நான் ஆத்மா. நேற்று கூட சொன்னோம், நம் மையம் என்ன? நான் ஆத்மா. புத்தி எங்க போனாலும் அதை இழுத்து இழுத்து கட்டாயப்படுத்தி காதை பிடிச்சு, கையை பிடிச்சு, மூக்கை பிடிச்சு, கழுத்தை பிடிச்சு, புரிய வச்சு, தடிய காட்டி, தள்ளி தள்ளி தலைகீழா மாற்றி, மூக்கை பிடிச்சு கண்டித்து, அன்புடன் சாமதாம தண்ட பேதம். மனதின் இயல்பு வேற எங்கோ போறதுதான். அதுக்கு வேற எதையும் செய்ய வேண்டியதில்லை. சாதனை ஒன்றுதான். நான் ஆத்மா. இங்க உட்கார்ந்துருக்கீங்க, இங்கிருந்து உணவகத்துக்கு போறீங்க, 25 முறை ஆகியிருக்கும். சாப்பிடும்போது 30-40 முறை ஆகியிருக்கும். கடமையை செய்யும் போது இது ஒரு பாத்திரம். நான் ஆத்மா.
இது ஒரு பாத்திரம், ஒரு பங்கு. நான் இந்த பாத்திரம் அல்ல, நான் இந்த ரோல் அல்ல. ஸோ இந்த ரோலை நான் நடிச்சிட்டு இருக்கேன். டாக்டர், இன்ஜினியர், யார் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே ஒரு ரோல். அடுத்தது மூச்சு. மிக சிறந்தது என்னது? நான் ஆத்மா. மூச்சு இழுக்கும் போதும் நான் ஆத்மா, வெளியே விடும் போதும் இருக்கிறேன், நான் ஆத்மாவாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தா உடனே தொடங்கிடுங்க. சரி, இந்த கவுண்டரை எடுத்து தொடங்குங்க. நான் ஆத்மா, நான் ஆத்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அனைத்து வடிவங்களும் வெளிப்படும். இப்ப இருக்கும் மயக்கமும் தூக்கமும் அகன்று விழிப்பு வரும். சரி, இந்த உலகத்துல என்ன நடக்குது என்பதே தெரியல. பிராமணர்களே நம்ம எங்க நிக்கிறோம்? இவ்வளவு ஆழமான மயக்கத்துல இருக்கோம். புருஷார்த்தம் பூஜ்யம் ஆயிடுச்சு. ஆத்மாக்களின் வாழ்க்கையில ஞானம் எழுது, முரளி கேட்கிறோம். ஆனா எல்லாமே ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சு, இயந்திரத்தனம் ஆயிடுச்சு. இழுத்துட்டே போறாங்க. உயிரற்றது இறந்த உடலை இழுத்து செல்வது போல செய்ய வேண்டியது வேறொன்று. சோ இது கட்டாயமாக நடக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல என்ன வேணும்? கொஞ்சம் ஆர்வம் வேண்டும். போகோஜோ தன் குருவிட சொல்றாரு. அது போகோஜோங்கிற ஒரு ஜைன குரு. அவர் இளைஞனாக இருக்கும்போது தன்னுடைய குரு கிட்ட போயிட்டு, புத்தரை பற்றி எனக்கு சொல்லுங்க, இந்த தர்மம் என்ன, விழிப்புணர்வு என்ன, எனக்கு புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். அவனுடைய குரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜன்னல் அருகே அழைத்துட்டு போய் ஜன்னல் இருந்து தள்ளிடுறார். தள்ளியது எங்க இருந்து தெரியுமா? 3வது மாடியிலிருந்து. அதுவும் மிகுந்த கருணையுடன், புன்னகையுடன். இப்ப போகோஜா கீழே தரையில பலமா விழுகிறார். மேல இருந்து குரு கேட்கிறார், புரிந்ததா? தோட்டம் அமைதியா இருக்கு, அவனுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. போகோஜா சொல்றாரு, எல்லாம் புரிஞ்சிருச்சு, இப்போது உங்க பாதங்களை தொட்டுக்கொள்கிறேன் அப்படின்றார். அப்பதான் புரிஞ்சது, அதுவே கல்வி முடிந்தது. அந்த காயத்திலேயே புரட்சி நிகழ்ந்தது, தானாகவே நிகழ்ந்தது. இதுதான் ஞானோதயத்தின் கதை. அதற்கப்புறம் குருவும் சீடனும் உட்கார்ந்து பழச்சாறு குடிக்கிறாங்க. இதுதான் அந்த கதை. சரி, நாம எங்க இருந்தோம், என்ன செய்வோம்? கடமை ஆகியது, கண்ணாடி ஆகியது. தூங்கும் போது எழும்போது அமிர்த வேலையில, அதிகமா அமிர்த வேலையிலேயே 400-500 முறை அந்த பயிற்சி ஆயிடும். மிகவும் நல்லது. நல்லது. ஓம் சாந்தி. மற்றவர்களை பார்க்கும் போதும் இவர்களும் ஒரு ஆத்மாதான் அப்படிங்கிற பயிற்சி அதிகமா செய்யலாம். உணவு உண்ணும் போது, பழைய வீட்டை பார்க்கும்போது, எந்த அறைய பார்த்தாலும் இந்த வீட்டுக்கும் அதன் உரிமையாளரும் வேறு, வீடும் உரிமையாளரும் வேறு, அது போல இந்த உடலுக்கும் அதன் உரிமையாளர் வேறு அப்படின்னு நினைக்கலாம். மனம் சோர்வடைஞ்சது அப்படின்னா அகங்காரம் தான் சோர்வடைஞ்சிருக்கு, மனம்தான் சோர்வடைது. நான் அல்ல, நான் ஆத்மா, சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். ஆக மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் நேரங்கள்ல இந்த மனநிலை மாற்றம் மனதிற்குரியது, எனக்கு இல்லை, நான் வேறு. மேலும் ஆத்மீக புன்னகை. ஆத்மா புன்னகைத்தால் எப்படி இருக்கும்? உடலின் வழியாக ஆத்மா புன்னகை கட்டும். கண்களை மூடி புன்னகைங்க, போலியாக இல்லை. ஆத்மா நன்றாக புன்னகை கட்டும். இப்ப சற்று கூடுதலா புன்னகைங்க. ஆனா புன்னகைப்பது யாரு? ஆத்மா. காரணமில்லாத புன்னகை. மொபைல் எடுக்கும்போது, தூங்கும் போது என்ன நினைப்போம்? என்ன நடந்துட்டு இருக்கு? மரணம். தூங்கும் போது உடலை விட்டுட்டு போகிறோம். ஒவ்வொரு இரவும் உடலை விட்டுடுறோம் அப்படின்னு நினைங்க. நம்ம மேல போகும்போது அடுத்த முழு காட்சியையும் பாருங்க. இவங்க எல்லாரும் எடுத்து செல்றாங்க, அனைவரும் நின்றுட்டு இருக்காங்க, உடல் அங்க வைக்கப்பட்டிருக்கு, மக்கள் நின்று கொண்டிருக்காங்க. சரி, இது எப்போது முடியும்? இன்று போகத்தில் என்ன கிடைக்கும்? அடுத்தது பசிக்கிறது, இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும், இதெல்லாம் நினைக்கிறாங்க. சரி, துறையில் ஒரு இடம் காலி ஆயிடுச்சு, அவனுடைய அறை காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த மரக்கட்டைய இங்க போடு, அங்க போடு, இதை செய், அதை செய் அப்படின்னு
இருக்காங்க. அவங்களுக்கு வேற எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த முழு காட்சியையும் பாருங்க. இப்ப நம்முடைய இறந்த உடல் இருக்கு அப்படின்னா அதை வச்சு ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் நினைப்பாங்க அப்படிங்கறது நம்ம நினைச்சு பார்க்கலாம். தன்னுடைய மரண காட்சியை பாருங்க. அப்ப இந்த உடலின் மீது இருக்கும் ஒட்டுதல், உடல் பற்று தானாகவே என்ன ஆயிடும், குறையும். அப்ப இந்த உடலின் மீது இருக்கும் பற்றுதல் குறைஞ்சு வைராகியம் வரும். மேல என்ன செய்வோம், ஆகாயத்தை பார்க்கும்போது ஆகாயத்தை பாருங்க, அது நிலையா இருக்குது. மேகங்கள் வந்து போகுது. எத்தனை உடல்களை எடுத்தோம், எத்தனை உடல்களை விட்டோம். நான் ஆகாயம் போல நிலையானவன், நான் ஆத்மா. மீண்டும் அதே புள்ளிக்கே திரும்பி வரணும். மேலும் என்ன செய்வோம், பாபா என்னுடன் இருக்காரு. இந்த அனுபவம், நான் ஆத்மா, பரமாத்மா என் கூட இருக்காரு. பறவைகளை பார்த்து என்னது, அவற்றை பார்த்து வைராகிய பாயிண்ட் தொடங்கணும், தொடங்க வேண்டாம். அப்ப ஆத்மாவின் பயிற்சி நடக்குது. கூண்டு திறந்தது, பறவை பறந்தது. அந்த பயிற்சியும் செய்யலாம். இப்போ ஆத்மாவின் பயிற்சி நடக்குது, கூண்டு திறந்துருச்சு, பறவை பறந்துருச்சு. மேலும் ஆத்மீக டைரி எழுதணும். எவ்வளவு நேரம் ஆத்மாவாக இருந்தேன், எவ்வளவு நேரம் உடலாக இருந்தேன், எந்த புள்ளியில நான் ஆத்மால இருந்து உடலாக மாறினேன் அப்படின்னு எழுதலாம். நான் எப்ப ஆத்மாவாக இருந்தேன், எப்ப உடலாக மாறினேன், என்ன சம்பவம் என்ன உடலாக மாற்றுது, உடலில் வலி இருந்தா என்ன அனுபவிப்போம். நான் ஆத்மா, இந்த வலி உடலுக்கானது, இந்த வேதனை யாருடையது, உடலுடையது. ஆகவே வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும், நாள் முழுவதும் இந்த பாயிண்ட ஒருங்கிணைக்கணும். நான் ஆத்மா, நம்ம எங்க இருந்தோம், நினைவு. முதலாவதாக ஸ்வ அத்தியாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது புலன் இன்பத்தின் குறைகளை பார்ப்பதுன்னு கூறப்பட்டிருக்கு. புலன்களின் சுகம் குறித்து குறை காணும் பார்வை உருவாக்கணும். அதன் தீமைகள் என்ன, அதனால என்ன நடக்குது. மூன்றாவது இடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பல்வேறு இடங்கள். அதன் பிறகு நினைவு. ஆறாவதாக ஸ்வரூபம். ஐந்தாவதாக என் சுய தர்மம் என்ன, என் சுய தேசம் என்ன, சுய தொடர்பானவை என்னென்ன. 10 விஷயங்களை சொல்லுங்க. சுய தர்மம், சீக்கிரம், ஸ்வரூபம், ஸ்வரூபம், ஸ்வராஜ்யம், ஸ்வதர்ஷன், ஸ்வமான், ஸ்வசிந்தன், ஸ்வசிந்தன், ஸ்வபாவம், ஸ்வலக்ஷன், ஸ்வலட்சணம், ஸ்வலட்சியம், ஸ்வஸ்திதி, சுயத்தின் வீடு, ஸ்வகுணம், ஸ்வதர்மம், ஸ்வபிமான், ஸ்வதேசம், என் நாடு எது, என் தந்தை யாரு. இப்ப சுயம் பற்றி சிந்திக்கணும். அதுக்கப்புறம் சத் சங்கம். இத்தகைய சத் சங்கங்கள்ல எவ்வளவு அதிகமா போறோம். எங்க சென்று வெறுமனே உட்கார்ந்தாலே மகான்களின் அதிர்வலைகள் அந்த வளையத்திற்குள்ள நுழைந்தவுடன் உலக மாயை, உலகத்தின் உடல்களின் மீது இருக்கும் பற்றுகள், உடல்களை பார்க்கும் பழக்கம், இது எல்லாத்துல இருந்தும் நம்ம தானாகவே மேல உயர்ந்து விடுவோம். தானாகவே நேர்மறை அதிர்வுகள் வரும். பரமாத்மாவின் மீது தானாகவே அன்பு அதிகரிக்கிறது. அவர்தான் எனக்கு எல்லாமும். இதயத்தில் என்ன, மடியில் என்ன, மார்பில் என்ன. பாபா, நேற்று எனக்கு நீங்க என்ன கடிதம் எழுதுனீங்க. பாபா, என்னை உங்க மடியில வச்சிருந்தீங்க, உங்கள் இதயத்தின் அருகில் வச்சிருந்தீங்க. மூன்றாவது, உங்கள் மார்போடு அணைத்து கொண்டீங்க. நான்காவது, எனக்கு உங்கள் மீது எல்லையற்ற அன்பு இருக்குது. அடுத்தது, நின்றபடியே செய்யுங்க. எல்லையற்ற அன்பு இருக்கு. இது வெறும் வாக்கியம் அல்ல, இது என் இதயத்தின் உணர்வுகள். குஷல் சகோதரர், நீங்க மைக்க பிடிச்சுக்கோங்க. 2 நாட்களுக்கு முன்பு பாபாவுக்கு எழுதிய அந்த கடிதம் நேற்று மீண்டும் திருத்தி பார்த்தோம். இப்ப அந்த கடிதத்தை பார்க்கலாம். செய்கையுடன் அனைவரையும் செய் வைப்பாங்க. நிஷா சகோதரி, அனைவரையும் எழுந்து நிற்க சொல்லுங்க, எழுந்து நில்லுங்க. இப்ப அந்த கடிதத்தை செய்கையுடன் எல்லாரையும் செய் வைக்கலாம். அனைவரும் எழுந்து நில்லுங்க. நம்முடைய அந்த குச்சி எங்க,
என் பாபா எப்போதும் என்ன உங்க மடியில வச்சிருக்கீங்க, எப்போதும் என்ன உங்க மடியில வச்சிருக்கீங்க. இப்படி செய்வதன் அர்த்தத்தை உணரணும். இந்த கைகளின் நிலையை பாருங்க. குழந்தைகளே, சரி இப்படித்தான் கொஞ்சம் அசையவும் வேண்டும். மறுபடியும் என் பாபா என்னை உங்க மடியில வச்சிருக்கீங்க, எப்போதும் என்னை உங்க மடியில வச்சிருக்கீங்க, என்னை உங்க இதயத்தின் அருகில் வச்சிருக்கீங்க. இத 3 முறை சொல்லுங்க. என்னை உங்க இதயத்தின் அருகில் வச்சிருக்கீங்க. இப்படி கொஞ்சம் மேல பார்த்து நிக்கிறோம். நான் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறேன். மேலே பார்த்துட்டே சொல்லலாம், நான் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறேன், உங்களை நான் அளவில்லாமல் நேசிக்கிறேன். இது வெறும் வாக்கியம் அல்ல, இது என் இதயத்தின் உணர்வுகள். இது வெறும் வாக்கியம் அல்ல, என் இதயத்தின் உணர்வுகள். அருமை, பாராட்டுக்கள். சத் சங்கத்தால என்ன நடக்குது? சத் சங்கத்தால கிடைக்கும் 20 நன்மைகளை சொல்லுங்க. இடைவிடாமல் நிற்காமல் சக்தி கிடைக்குது, மனம் அலைப்பாய்வது குறையுது, மகிழ்ச்சி கிடைக்குது, உற்சாகம் அதிகரிக்குது, ஆற்றல் பெருகுது, புதியவற்றை கற்கும் மனப்பான்மை வருது, பலம் கிடைக்குது, தடைப்பட்டவை திறக்கப்படுது, அமைப்பின் சக்தியால் ஆத்மா பறக்கிறது. எத்தனையானது? 12 இல்ல, 7 தான் இருக்கு. 10 ஆயிருக்கு. இன்னும் 10 வேணும். என்னுடையது இல்லை. இடைவிடாமல் வேகமா யோசிக்காமல் சொல்லுங்க அப்படின்ற. எது வந்தாலும் பரவாயில்ல, சிந்தனை சொல்லுங்க. பழைய சம்ஸ்காரங்கள் முடிவடையுது, புதிய சம்ஸ்காரங்கள் உருவாகுது, படைப்பாற்றல் அதிகரிக்குது, உலகத்தை மாற்றிடுறோம். நம்மை படிக்க வாய்ப்பு கிடைக்குது, மற்றவரின் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ற வாய்ப்பு கிடைக்குது, அமைப்புடன் சேர்ந்து செயல்படும் பழக்கம் இயல்பாக உருவாகுது, பரமாத்மாவுடன் தொடர்பு உருவாகுது, பரமாத்மாவின் அருள் நிலைத்திருக்குது, பரமாத்மாவுக்கு அருகில் போறோம், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, அவருடைய சக்தி கிடைக்குது, அவருடைய அன்பு கிடைக்குது, நேசம் கிடைக்குது, பிரீத்தி கிடைக்குது, அவருடைய அன்பு தொடர்பு உருவாகுது, உடையாத உறவின் அனுபவம் கிடைக்குது, பாதுகாப்பு நிழலின் அனுபவம் கிடைக்குது, அவருடைய துணையின் அனுபவம் கிடைக்குது. நான் 5 நிமிடம் இடைவிடாமல் பேசணும் அப்படின்னு வச்சுட்டோம்னா தானாகவே வரும். நான் என்ன பேசுவது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா முடிஞ்சிடும். அந்த தலைப்பு அதிலேயே அனைவருக்கும் கிடைச்சிடுது. இப்போ எப்படி கிடைச்சதோ அப்படியே அது கேட்ட பிறகும் கிடைக்கும். அதுக்கப்புறம் சத்சங்கம். எஸ் அப்படின்னா சர்வநாசம், விநாசம், அத்தியந்த நாசம், அழிவு. அழிவில் எப்படி இருக்கும்? இறந்த உடல்கள் இருக்கும், உடலை விட்டவங்க இருப்பாங்க, ஆனா மரக்கட்டைகள் இருக்காது. உடலை எரிப்பவர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த உடலுக்கு என்ன ஆகும்? சத்தியுகத்திற்கான வளமான உரமாக மாறும். பிராமண உரம், யோகி விவசாயம், பவித்திரமானது. உடல் மேல செல்ல வேண்டும், சொர்க்கம். அடுத்தது சொர்க்கத்தை பத்தி அரவிந்த் சகோதரர் 20 பாயிண்ட் சொல்லுங்க. ஆரம்பிங்க. ஒரு தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரு மொழி, ஒரு குலம், ஒரு கருத்து, சுகம், சாந்தி, செழிப்பு, வளமை, ஆனந்தம், அன்பு, லகுத்தன்மை, தெய்வீக அழகிய வாழ்க்கை, இயற்கை சுகம் தருவது, 36 வகையான உணவு, அனைத்து குணங்களும் நிறைந்தது, லகுத்தன்மை, எல்லையற்ற கிரீடம், சிம்மாசனம், திலகம், எல்லையற்றது, 16 கலைகளுடன் முழுமை, அமிர்தத்துடன் நாளை தொடங்குது. தினசரி வாழ்க்கை 7, 10, 19, 80, 2 அவ்யக்த முரளிகள் இந்த சொர்க்கத்தை பத்தி இருக்கு. இயற்கை சுகம் தருது, இசைக்கருவிகள், ஊஞ்சல்கள், பறவைகள், கல்விக்கு முன்பும் பின்பும் ஏதாவது சேர்க்கணும். கல்வி, இசை,
நகரம், எழுத்துக்கலை, ஓவியக்கலை, எத்தனை புதிய பாயிண்ட்டுகள் வந்துருச்சு இல்லையா? தேவதைகள் எழுதுவாங்களா? ஏதாவது எழுதுவாங்க இல்லையா? தங்கள் பெயரை எழுதுவாங்க, ஓவியம் வரைவாங்க. இத தெரிஞ்ச விஷயம்தான். எழுதுவாங்க தந்தையின் பெயர், தங்கள் பெயர், பள்ளியின் பெயர், மாமாவின் பெயர், அத்தையின் பெயர், வீட்டின் முகவரி, ஏதாவது எழுதுவாங்க. சத்தியுகத்துல வரலாற்று படிப்பாங்க. முகலாயர்களுடையதா, தாத்தாவை பற்றியதா, போர்ச்சுகீசிய தாத்தாவை பற்றியதா? இன்னும் உங்களுடைய பாயிண்ட் மீதம் இருக்கு. அங்க வியாபாரம் இருக்கும், நதிகள் இருக்கும், பால் மலைகள் இருக்கும், கடல்கள் இருக்கும், விமானங்கள் இருக்கும், சுற்றுலா இடங்கள் இருக்கும், ஆபரணங்கள், உணவு, பக்தி பாடல்கள். இதெல்லாம் நினைவுக்கு வந்துருச்சு. உலகத்தின் மீது வைராக்கியம் வரும். நம்ம இங்க இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் நினைவுக்கு வரும். கேள்வி எண் 5, வீட்டின் கதவை திறப்பதற்கு முக்கிய சாவி என்ன? எல்லையற்ற வைராகிய மனப்பான்மை. வைராகியம் எப்படி இருக்கும்? இயல்பான வைராகியம், கட்டாயப்படுத்தப்பட்ட வைராகியமா இருக்கக்கூடாது. புரிதலின் அடிப்படையில் வந்த இயல்பான வைராகியம். நல்லது. ஓம் சாந்தி.